வேலை கிடைக்கிற வரையும் போராடுவோம் ஐயா. எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா போதும். எங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருந்தால் போதும். எங்களுக்கு நீ வந்து பர்மனெண்ட் பண்ணுன்னு கூட கேட்கல. இவ்வளோ நாள் வேலை செஞ்சீங்க வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம்? நீ வந்து குறைஞ்ச சம்பளம் கொடுத்தீங்கன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு என்ன வாங்க முடியும்? நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு நல்ல வார்த்தை வரணும், அவ்வளோதான். எங்களுக்கு நல்ல வார்த்தை வந்தோன்னா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அப்படி வரலனாக்கா இங்கே தான் சோறு தண்ணி இல்லைன்னா கூட இங்கே செத்து கிடப்போம். நாங்கள் எந்த விதமான பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது, போக்குவரத்துக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது. எங்களுக்கு எல்லா தரப்புலேருந்தும் வந்து ஆதரவு கொடுக்க வராங்க. எந்த ஒரு நெரிசலும் கிடையாது. அதனால நாங்கள் அதுதான் தெரிவிச்சுக்கிறோம். உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக வந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க ஏற்றுக்கணும், எங்களுக்கு செவி சாய்க்கணும்னு தான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இல்லை, எங்கள் தலைமையில் எப்படி சொல்கிறாங்களோ அவ்வளோதான். எங்கள் எல்லா பெண்களுடைய மன உறுதியும் நாங்கள் கலைஞ்சு போகாத மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த குடும்பங்களும் எங்களுடைய குடும்பங்களும் வராங்க எங்களை நோக்கி. எங்கள் தரப்பான நியாயங்களை வந்து நீதிமன்றம் வந்து கேட்கல. நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். போராட்டம் கலைஞ்சு போகிறத பற்றி எங்களுக்கு அதை பற்றி நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதே வந்து எங்களுக்கு என்னென்னா எங்களால் பதில் சொல்ல முடியல. போராட்டம் கலையாது, போராட்டம் தொடரும். இந்த போராட்டமானது இந்த இடத்துல ஏன் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு ஆச்சுனால், எங்களுடைய தலைமை அலுவலகமே ரிப்பன் பில்டிங் தான். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அதனுடைய வாயிலில் நின்று தான் நாங்கள் எங்களுக்குள்ள உரிமையை நாங்கள் கேட்க முடியும். எங்களை வந்துட்டு இதை விட்டு அப்புறப்படுத்தினால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறது எங்கள் மக்களுடைய கோரிக்கை. நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் உடனடியாக வந்துட்டு நீதிபதிக்கு வந்து நாங்கள் தெரிவிப்போம். இன்னைக்கு எந்த நீதிமன்றம் எங்களை கலைந்து போக சொல்லியிருக்கோ அதே நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டத்தினுடைய தன்மையை நாங்கள் விளக்கி இதே இடத்துல நாங்கள் தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு நாங்கள் போராடுவோம். இதுவரை நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்திட்ட தான் எங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறோம். இதுவரை நீதிமன்றத்தை நாடுல. நீதிமன்றத்தை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு எங்களை கலைஞ்சு போறதுக்காக இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க. இதுலயும் எங்களுடைய போராட்டத்தினுடைய தன்மையை நாங்கள் நீதிமன்றத்திற்கு விளக்கி சொல்லி நாங்கள் இதே இடத்துல போராடுறதுக்கு மீண்டும் அனுமதி வாங்குவோம். நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வழக்கறிஞர்களை வந்துட்டு காவல்துறை கொடூரமா தாக்கிச்சு. அதுல நீதிமன்றம் வந்துட்டு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அன்னைக்கு இருந்த இதே திமுக அரசு அந்த உத்தரவை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நீதிமன்றமும் எங்களிடம் கருத்து கேட்காம ஒரு உத்தரவு கொடுத்திருக்குது. இதை நிச்சயமா அரசு வந்துட்டு அதை பின்பற்றாதுங்கிறத நாங்க நம்புறோம். நாங்க நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி இதே இடத்துல நாங்க உண்ணாவிரதம் எங்களுடைய தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்க 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இப்போது சென்னை மாநகராட்சியின் முன் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த இடம் பரபரப்பான சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் மற்றும் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், எங்களது தலைமை அலுவலகம் சென்னை மாநகராட்சி என்பதால் அங்கு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்றும் அனுமதி பெற்று அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்வோம் என்றும் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். இதனால் இன்று மாலைக்குள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் அந்த தொழிற்சங்க தலைவர்களுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அப்புறப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் என்ன நிலைக்கு செல்லும் என்பதை அந்த போராட்டத்தை நடத்தி வருபவர்கள் நீதிமன்றத்திலும் அல்லது மக்கள் மன்றத்திலும் இன்னும் சிறிது நேரத்தில் தெரிவிக்க இருக்கிறார்கள். இப்போது அங்கு வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் காவல்துறை அவர்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்றும் அது வலுக்கட்டாயமான நடவடிக்கையாக இருக்குமா அல்லது சாத்வீகமான முறையில் அமைதியான முறையில் போராட்டக்காரர்களை கலந்து செல்ல அந்த போராட்டத்தை தலைமையேற்று வழிநடத்தும் அந்த தொழிற்சங்க தலைவர்களிடம் முறையிட்டு அப்புறப்படுத்துவார்களா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும்.